எப்படி இருக்கீங்க? கடவுள் அருளால் எல்லோரும் நல்லா இருக்குன்னு. இப்போ காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 பாக்கெட் காளான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இது ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு நினச்சேன், இன்றைக்கி தான் போட முடியுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி கழுவிடலாம். தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். கழுவிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு என்னங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு என்னென்ன பொருள் சொல்கிறேன் நான். ஒரு 4 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, 3 வரமிளகா, ஒரு 2-3 பெரிய சைஸு பூண்டு, 2 சைஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கடாய் காஞ்சிருச்சு. ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் எந்த அளவுக்கு தேவையோ இந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாலாம் அதிகம் வேண்டாம், வெங்காயம் பூண்டு போகுது. பூண்டு இஞ்சி வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், கசக்கு. அதனால் இந்த பூண்டை வந்து நான் சில பேர் அரைச்சி போடுவாங்க, நான் கட் பண்ணி தான் போடுவேன். கட் பண்ணி போட்டாலே சூப்பராக இருக்கும். இது வணங்குறது வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கு. கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவு இன்னுமே 2 மினிட்ஸ் ஆகணும். ஒரு 7-8 மினிட்ஸ் ஆகுது, 7-8 நிமிஷம் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா ஓரளவு கோல்டன் ப்ரௌனில் வர்றதுக்கு அவ்வளோ ஒரு 7-8 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த காளான் போடலாம். நல்லா வணங்கணும். இன்னுமே 1 நிமிஷம் வணங்கணும். இந்த காளான் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பாக்கெட் காளான் வச்சுருக்கிறனால வாஷ் பண்ணி அதை போட்டு தேவையான அளவு உப்பு. தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூட்டி குறைச்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போடணும். ஏன்னா ஒரே டைமில் கரெக்டாக போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பெல்லாம் மஞ்சள் போடலாம். வீட்டில் அரைச்ச மசாலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஒரு 17 பொருள் இருக்குது இதில் கரம் மசாலா, கொத்தமல்லி, தனியா, ஜீரா எல்லாமே இதில் வந்துடுறதுனால வேறு மசாலா நான் சேர்த்துறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதே போதும். சிக்கன் மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அரைச்சி கொடுத்தாங்க, இப்போ அம்மா இல்லை. ஒரு ரிலேட்டிவ் அக்கா கொடுத்துருக்காங்க ரேசிவாக, அதை வச்சு தான் நான் பண்ணேன். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அப்புறம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா எப்படி அரைக்கிறது இதை போட்டால் நாங்கள் வேறு எதுவுமே போடுறதில்ல. தண்ணி வறுத்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது மசாலா. இது நல்லா வீட்டு மசாலா ஒன்றுமே பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இதில் இருக்குது. இது கொத்தமல்லி, ஜீரகம், மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் எல்லாமே சில சாமானுங்க மொத்தம் 16-17 வருது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு தண்ணி வந்ததுக்கப்புறம் வறுத்து இந்த காளானில் தண்ணி தானாக வர நல்லா வருது. ஒரு 5-6 மினிட்ஸ் இது வணங்கி ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அப்புறம் காமிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இந்த தண்ணியே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி வற்றி வர்றப்ப காளான் வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தோசை கூட, சப்பாத்தி கூட, ரைஸோட, ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி தக்காளி சாதம் சைடில் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இன்னமே தண்ணி வற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகணும். அப்புறம் நம்ம பார்க்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓரளவுக்கு எப்படி தண்ணி வந்துருச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா வந்துருச்சு. தண்ணி வந்ததுக்கப்புறம்
காளான் தண்ணி தானாகவே வருது, தண்ணியை நம்ம ஊற்றக்கூடாது. வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு குறைச்சி மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து கேஸ் ஃபுல்லுலேயே வைக்கலாம். கேஸ் ஃபுல்லில் வச்சுட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கேஸ் ஃபுல்லாகவே இருக்குது, ரொம்ப குறைச்சி வைக்க வேண்டாம். கடைசியில் காளான் வெந்துடுச்சு, இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டுட்டு அதுக்கு நான் நல்லா கேஸ் ஃபுல்லில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி பூரா வற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியே ஊற்றலை பாருங்கள். இந்த எண்ணெய் பிரித்து வெளியே வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் பிரித்து வெளியே வந்துட்டாக்கா பச்சை வாசம் போயிட்டு இந்த காளான் நல்லா ஆயிடுச்சு, நல்லா பர்ஃபெக்டாக ஆயிடுச்சுன்னா அர்த்தம். இதை சரி ஆஃப் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பவுடருக்கு மாற்றிடுறேன். காளான் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பவுடருக்கு மாற்றியாச்சு. கொஞ்சம் நம்ம கார்னிஷ்காக கருவேப்பிலை லுக்காக இருக்குது. இப்போ தோசை தோசைகள் வச்சாச்சு. தோசை கூட சூப்பராக இருக்கும். பையனுக்கு தோசை கூட தான் பிடிக்கும். ऐसे सीधे खाओ तो वो भी सब है। कैसे लेगा? नहीं ले पाएगा ना, ऐसे नहीं ले पाएगा। ले पाएगा कुड़का எடுக்கல குடுக்க கத்திரி உல்டா கண்ண வளதோ उधर देखो नहीं है, बीच में रखो उसको। हां யாட கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஆயிடுச்சு. ஆமாம், காளான் பாருங்க போட்டுக்கலாம். இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக சிக்கன் மாதிரி இருக்குது. சிக்கனே தேவையில்லை, சிக்கனே தேவையில்லை. நீங்கள் இதை பண்ணி வீட்டில் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என் பையன் சாப்பிடுவோம். சொல்லு தம்பி எப்படி இருக்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது.